லாக்டோ, வா வா ஊருக்கு கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டம்மா. எல்லாம் இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. ராக்கியை பாட்டி வீட்டில் விட்டாச்சு. இப்போ ஆட்டோ வந்துடும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்ப வேண்டியது தான். அப்பா, எங்கப்பா போகிறோம்? லாக்டோ, கன்னியாகுமரிக்கு சுற்றி பார்க்க போகிறோம். ஐ, ஜாலி ஜாலி. கன்னியாகுமரியா? நல்லா இருக்கும். வாங்கப்பா போய் சுற்றி பார்க்கலாம். லாக்டோப்பா, வாங்க வாங்க. ட்ரெயின் வந்துருச்சு பாருங்க. சீக்கிரம் வாங்க, உள்ளே போய் ஏறிடலாம். நீ உள்ளே ஏறு, நான் லாக்டோவை தூக்கிட்டு வரேன். சரி சரி வாங்க. வழி இந்த சைடு இருக்கு போல இருக்கு. லாக்டோப்பா, இந்த சைடு வாங்க. இந்த சீட்டுன்னு பாருங்க. லாக்டோ, இப்படி வா, உட்காரலாம். என்ன இது? காலையில் சுடு தண்ணியும் டீ தூள் பவுடரும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெயினில் இப்படி தான் தருவாங்க. அப்படியா? சரி சரி. இது என்ன நல்லா இருக்க போகுதுன்னு தெரியலையே. குடிச்சு பார்ப்போம் கலக்கிட்டு. பரவாயில்ல, டீ அதான் மாறிடுச்சு. நல்லா தான் இருக்கும் போல. இல்லையே, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சே. நல்ல வேலை, காயப்போட்டு துணியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு வந்தேன். மழை பாரு, இப்போவே ஆரம்பிச்சிச்சு காலையில். இங்கே பாரு லாக்டோ, காலையில் ட்ரெயினில் சன்ரைஸ் பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நல்லா மழை பெய்ய தொடங்கிடுச்சு. நம்ம வீட்டாண்டியும் மழை ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். போகிற இடத்துல எப்படி இருக்க போதோ மழை. பாரு லாக்டோ, மழை நின்றுட்டு வானம் எவ்வளோ தெளிவாக இருக்கு. அங்கே பாரு, திருப்பி வெயில் வருது. ஆமாம்மா, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஆமாம் லாக்டோ. அம்மா, அங்கே பாருங்கம்மா, மழை எவ்வளோ பார்க்க க்யூட்டாக இருக்கு. அங்கே பாருங்க, எவ்வளோ பனி. ஆமாம் லாக்டோ, ட்ரெயினில் இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதே ஒரு அழகு தான். அங்கே பார்த்தியா, எவ்வளோ புகை மூட்டமாக இருக்கு. பார்க்கவே அழகாக இருக்கு. லாக்டோ, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வயல்லாம். அதில் பற்றியா விண்மீனும் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய காத்தாடி, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அம்மா, அங்கே பாருங்கம்மா, எவ்வளோ பெரிய காத்தாடி, பார்க்கவே க்யூட்டாக இருக்கு. லாக்டோ, அங்கே பாரு லாக்டோ, எவ்வளோ அழகாக இருக்கு. வானம் இருட்டிட்டு மழை வர மாதிரி இருக்கு. இந்த வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. அங்கே பாரு, தூரத்தில் மலைலாம் தெரியுது. ஆமாம் அம்மா, இங்கே பாருங்கம்மா, ரொம்ப பச்சையாக க்ரீனிஷாக ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல இந்த இடம். ஆமாம் லாக்டோ, பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குல்ல. ஆமாம், இந்த மாதிரி இடம்லாம் ட்ரெயினில் போனால் தான் பார்க்க முடியுது. எங்கே நம்ம ஊரில் எங்கே இருக்குது? அம்மா, போக போக பாருங்கம்மா, எவ்வளோ க்யூட்டான பிளேஸ்லாம் வருது. இங்கே பார்த்தியா, எவ்வளோ தென்னை மரம், மலைலாம் இருக்குது பாரு. நம்ம ஊர் சென்னையில் இதெல்லாம் இருக்க மாட்டுது. இங்கே பார்த்தியா, எவ்வளோ அழகாக இருக்குது. அம்மா, ஃபுல்லாக க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும்மா. அடிக்கடி என்னை இதே மாதிரி ட்ரிப்பு கூட்டிகிட்டு போங்கம்மா. கண்டிப்பாக லாக்டோ, அதுவும் இந்த மாதிரி ட்ரெயினில் போனால் தான் இந்த மாதிரி வியூஸ்லாம் அழகாக பார்த்துட்டு போகலாம். அங்கே பார்த்தியா, இந்த மலைலாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அம்மா, ஆமாம்மா, அங்கே பாருங்கம்மா, பனி எவ்வளோ அழகாக இருக்கு. ஆமாம் லாக்டோ, பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப அழகா. லாக்டோ, அங்கே பாரு, பிரிட்ஜு கீழே எவ்வளோ அழகாக ஆறு ஓடுது. ஆமாம்மா, அங்கே பாருங்கம்மா, எவ்வளோ தண்ணி ஓடுது. பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. ஆமாம் லாக்டோ, அங்கே பாரு, எவ்வளோ தண்ணி. லாக்டோ, இங்கே பாரு, இதுதான் நாகர்கோயில் ஜங்ஷனோட கர்வ். இங்கே ட்ரெயின்லாம் ஸ்லோவாக தான் போகும். இது எவ்வளோ பெரிய கர்வ் பார்த்தியா? இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து பாரு. அப்பாப்பா, தள்ளுங்கப்பா, இங்கே பாருங்கப்பா, ட்ராக்கு நடுவில் ஆடெல்லாம் போகுது. ஆடு மட்டுமா போகுது? அங்கே பாரு, மனுஷங்க கூட போகிறாங்க. இது ரொம்ப அழகான கர்வ் லாக்டோ. ஆமாப்பா, பார்க்கவே க்யூட்டாக இருக்கு. எங்க, நானும் பார்க்குறேன். ஆமாம், ரொம்ப அழகாக தான் இருக்கு. லாக்டோப்பா, இந்த இடத்த பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம், இங்கே பாருங்க, இந்த சைடு பெரிய கர்வ் வரும். இதில் ட்ரெயின் போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாப்பா, ரொம்ப வளைஞ்சு அழகாக போச்சுல்ல. ஆமாம் லாக்டோ. லாக்டோ, பிரியா, பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கன்னியாகுமரி ஜங்ஷன் தான் வரும். அப்படியா? சரிங்க, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், ரெடியாக தான் இருக்கு. சரி சரி, அடுத்து இறங்கணும்னு நினைக்கிறேன். லாக்டோ, இப்போ இறங்க வேண்டிய இடம் கிட்ட வந்துடுச்சு. பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சரிப்பா. லாக்டோ, இப்போ இறங்க. அங்கே பாரு லாக்டோ, அனுமான் சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு போனார்ல, அப்போது அதுலேருந்து உடஞ்சி விழுந்த துண்டு தான் இதுன்னு சொல்கிறாங்க. இதுவே எவ்வளோ பெரிய மலையாக இருக்குல்ல. இது பேர் மருதூவன மலை.
அதுக்கு மேலே ஒரு சின்ன கோயில் கூட இருக்கான். ஆனால் அங்கே படிக்கட்டில் ஏறி போகவே கஷ்டமா. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போக முடியும். பக்தி இருந்தால் ஈஸியாகவே போயிடலாம். அங்கே பார்த்தியா அந்த கோயில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அம்மா, எவ்வளோ பெரிய மலை பாருங்கம்மா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம் லாக்டோ, இங்கே பாரு கன்னியாகுமரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லாக்டோ, இங்கே பாரு தென்னை மரம்லாம் தாண்டி அழகான மலைலாம் வருது. அம்மா இங்கே பாருங்கம்மா, இந்த மலைலாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு. ஏம்மா நம்ம ஊர்லலாம் மலையே இல்லை? எங்கே லாக்டோ, சுற்றி நம்ம வீடு கட்டிடுறோம், நிறைய பில்டிங்ஸ் வந்துடுச்சு. இங்கே பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலைலாம். அம்மா, இங்கேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்மா. இங்கே பாருங்கம்மா, எவ்வளோ அழகான வியூ. ஆமாம் லாக்டோ, இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊரே நல்லா இருக்குல்ல. ஆமாம்மா, இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குமா. அடிக்கடி இங்கே வரலாமாம்மா. வந்துட்டா போச்சு. அங்கே பாரு எவ்வளோ மலை இருக்குல்ல. ஆமாம்மா லாக்டோ, அங்கே பாரு ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குல்ல வானம். அம்மா, எப்பம்மா சன்னு வெளியில் வரும்? கொஞ்சம் வெயிட் பண்ண லாக்டோ. அங்கே பாரு எவ்வளோ பேர் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே வானம் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. அம்மா, இங்கே எவ்வளோ பேருமா வந்து பார்க்குறாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கம்மா அங்கே. ஆமாம் லாக்டோ, ஃபுல்லாக லைனில் நின்றுட்டு இருக்காங்க பாரு. சன் சீக்கிரமாக வந்துடும். அங்கே பாரு லாக்டோ, நீ கேட்டே இருந்தியே சன் வெளியில் வந்துருச்சு. அம்மா எங்க எங்க? அம்மா அங்கே பாருங்கம்மா, சூரியன் எவ்வளோ அழகா ஜொலிக்குது. ஆமாம் லாக்டோ, எவ்வளோ வெளிச்சம் பார்த்தியா. இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. அங்கே பாரு காகம்லாம் பறந்து போகுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது. ஆமாம், கன்னியாகுமரியில் இந்த சன்ரைஸ் தான் ரொம்ப ஸ்பெஷலே. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது கண்ணுக்கு. ஆமாம் லாக்டோ அப்பா, ரொம்ப அழகாக இருக்கு. பார்த்தீங்களா சூரியன் எவ்வளோ அழகாக வெளியில் வருது. எவ்வளோ வெளிச்சமாக அழகாக இருக்கு பாருங்க. இந்த மழை டைம்லேயும் நம்மளுக்காக இந்த சன்ரைஸ் வந்திருக்கு. ஆமாம் லாக்டோ அப்பா, நான் கூட மழையாக இருக்கே இன்னைக்கு சன்ரைஸ் வராதுன்னு நினச்சேன். பரவாயில்ல லாக்டோ, நம்ம இதை அழகாக பார்த்துட்டோம். அம்மா அங்கே பாருங்கம்மா, சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றது எவ்வளோ அழகாக இருக்கு. லாக்டோ, இங்கே பார்த்தியா ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் இங்கே எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. அங்கே பாரு சன்னி எவ்வளோ அழகாக வருதுன்னு. அம்மா அங்கே பாருங்கம்மா, வானெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம் லாக்டோ, அங்கே பார்த்தியா நம்ம சன்ரைஸ் எவ்வளோ அழகாக இருக்கு. எல்லாருமே இங்கேருந்து தான் பார்ப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ் இது. கன்னியாகுமரினாலே சன்ரைஸ் தான். அங்கே பார்த்தியா அம்மா, ரொம்ப சூப்பராக இருக்குமா. அங்கே பாருங்கம்மா. பாரு லாக்டோ, திருவள்ளுவர் ஸ்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அம்மா, இங்கேருந்து கடல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமா. ஆமாம் லாக்டோ, அதுக்கு தான் இந்த ரூம் புக் பண்ணோம். இங்கே பார்த்தியா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. அதுதான் பிரிட்ஜி புதுசாக அங்கே கட்டிட்டு இருக்காங்க. அப்படியாம்மா, ரொம்ப அழகா இருக்கு. லாக்டோ, இப்போ நம்ம விவேகானந்தர் மண்டபத்துக்கு படகுல போயிட்டுருக்கோம். அப்பா, அது எங்கப்பா இருக்கு? அது கடவுளுக்கு நடுவில் இருக்கோம் லாக்டோ. அங்கே படகுல தான் போக முடியும். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, புயல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதுனால கடல் ரொம்ப சீற்றமாக இருக்கு. அங்கே பார்த்தீங்களா, அலைலாம் ரொம்ப ஹைட்டாக அடிக்குது. ஆமாம் ஆமாம், பெரிய மழை வரத்துக்குள்ளே நம்ம அதுக்குள்ளேயே போயிடலாம். இப்போ எதுவும் மழை இல்லை, ஆனால் படகு எப்படி ஆடுது பாரு. லாக்டோ, அங்கே பாரு கடல் தண்ணி எவ்வளோ சீற்றமாக இருக்கு. அங்கே பார்த்தியா, அலைலாம் ரொம்ப ஹைட்டாக வருது. அம்மா ஆமாம்மா, கடலுக்குள்ள புயல் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதனால்தான் இப்படி கடல் தண்ணி ஹைட்டாக வருது. படகு கூட திருப்ப முடியல. இங்கே பார்த்தியா அலை எவ்வளோ ஹைட்டாக வருது. ஆமாம்மா, பார்க்கவே பயமா. அங்கே பாரு லாக்டோ, விவேகானந்தர் மண்டபத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாரு, அந்த பாறையில் கடல் தண்ணி எவ்வளோ அழகாக மோதுது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கு. புயல் எச்சரிக்கை வேற விட்டுருக்காங்க. பெரிய மழை வரத்துக்குள்ளே சீக்கிரம் இங்கேருந்து போயிடணும். அங்கே பார்த்தியா திருவள்ளுவர் சிலை, அங்கே தான் பிரிட்ஜு கட்டுறாங்க. அந்த பிரிட்ஜு கட்டி முடிச்ச பிறகு தான் நம்ம
திருவள்ளுவர் சிலைலாம் போய் பார்க்க முடியும். அப்படியாம்மா? ஏம்மா இப்போ போக முடியாதா? இல்லை லாக்டோ, அங்கே பிரிட்ஜு கட்டின பிறகு தான் அங்கெல்லாம் அலோடு. அது வரைக்கும் இங்கே விவேகானந்தர் மண்டபம் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் இங்கே டைம் படி சீக்கிரமாக கிளம்பிடணும். அங்கே பார்த்தியா, சுற்றி தண்ணி, நடுவில் மண்டபம், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. மேலே விவேகானந்தருக்கு சிலை இருக்கு, தெரியுமா? அப்படியாம்மா? அம்மா இங்கே சுற்றி பார்த்துட்டு மேலே மண்டபத்தையும் போய் பார்க்கலாமா? கண்டிப்பாக லாக்டோ, அதுக்கு தானே இங்கே வந்திருக்கோம். அங்கே பாரு, கடல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ராக்கி அப்போவே கூட வான்னு சொன்னேன். அவன் தான் நான் பாட்டி வீட்லேயே இருந்துக்கிறேன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டான் பாத்தியா? ஆமாப்பா, ராக்கியும் வந்திருக்கலாம். இங்க பாரு, இந்த கடலெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. இதெல்லாம் எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்து பார்க்க வேண்டிய இடம். அங்க பாத்தியா, அந்த கடலை பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. நடுவில் நடுவில் பாறை இருக்கு, அதுல வந்து தண்ணி அடிக்கும் போது எவ்வளோ அழகா இருக்கு பாரு. இந்த பிரிட்ஜு கட்டினதோ நம்ம திருவள்ளுவர் சிலையும் வந்து பார்க்கலாம். அப்பா அப்ப ராக்கிய கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்ப்பா. கண்டிப்பா லாக்டோ, நம்ம கூட்டிட்டு வரலாம். வாங்குங்க, அந்த சைடு போய் பார்க்கலாம். வாங்க வாங்க, அந்த சைடு போலாம். அங்க பாரு லாக்டோ. அங்க பாரு லாக்டோ, அந்த குட்டி பாறையில எவ்வளோ அழகா வந்து கடல் தண்ணி மோதுது. ஆமாப்பா, அங்க பாருங்கப்பா, எவ்வளோ அழகா இருக்கு. ஆனா இங்க புயல் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, அதனால கடல் கொஞ்சம் சீற்றமா தான் இருக்கு. அங்க பாத்தியா, தண்ணி கூட கொஞ்சம் ஹைட்டா வந்திருக்கு. அப்பா வாங்கப்பா, அப்ப போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை லாக்டோ. அங்க பாரு லாக்டோ, அந்த பாறையில எவ்வளோ அழகா வந்து அலை மோதுதுன்னு பார்க்கவே அழகா இருக்கு. பிரியா வா, இங்க லைன்ல நின்னா தான் ரிட்டர்ன் போட்ல ஏறி போக முடியும். வரங்க, லாக்டோவை கையிலேயே பிடிங்க. அங்க பாத்தியா, அலலாம் எவ்வளோ அழகா அடிக்குதுன்னு. இங்க இருந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாருங்க, இந்த அலைலாம் செமையா வந்து மோதுதுல. ஆமா ஆமா, எப்படியோ ஒரு வழியா படகுல ஏறிட்டோம். புயல் எச்சரிக்கை விட்டதுனால இங்க பாரு, கடல் ரொம்ப சீற்றமா இருக்கு. இங்க பாரு, ஜனங்களாம் இப்பதான் ஏறிட்டு இருக்காங்க. படகு எடுத்தாச்சு. எப்படியோ ஒரு வழியா கரைக்கு போய் சேர்ந்தா போதும். மண்டபத்துல இருந்து கிளம்பியாச்சு. அங்க பாரு, அலை எவ்வளவு வேகமா அடிக்குது. எப்படியோ லாக்டோ, இதுதான் திருப்பரப்பு ஃபால்ஸ். பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்பா அங்க பாருங்கப்பா, வாங்கப்பா அதுல போய் குளிக்கலாம். லாக்டோ, நான் மட்டும்தான் போவேன். இது அம்மா இங்கே பாருங்கம்மா, இந்த ஃபால்ஸ் ரொம்ப க்யூட்டா இருக்கு. அங்க பாருங்கம்மா எவ்வளோ தண்ணி ஊத்துது. அப்பா என்னை குளிக்க கூட்டிட்டு போக சொன்னா, நீ இங்கே இரு, நான் போறேன்னு சொல்றாரு. ஆமா லாக்டோ, மழை டைம்ல இங்கே இரு, தண்ணி நிறைய வரும். சரிம்மா, நான் இங்கே இருக்கேன். அம்மா இங்கே பாருங்கம்மா, இந்த ஆறு எவ்வளோ அழகா ஓடுது. எல்லாம் அந்த ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணின்னு நினைக்கிறேன். ஆமா லாக்டோ, அங்க பாரு, மலையில இருந்து தண்ணி ஊத்துதா, அங்க இருந்து இங்க ஆறா வரும். அங்க பாரு, அழகழகா குட்டி குட்டி பாறை. இந்த இடம் பார்க்கவே அழகா இருக்குல்ல. எங்க பார்த்தாலும் அழகா பச்சை பசேல்னு எவ்வளோ அழகா இருக்கு பாரு. வீட்டுக்கு வீடு ஃபுல்லா மரம் தான் வச்சிருக்காங்க. தென்னை மரம், வாழை மரம்னு எவ்வளோ மரம். அங்க பாரு, ஃபுல்லா பைனாப்பிள் மரம் கூட இருக்கு லாக்டோ. அம்மா அங்க பாருங்கம்மா, தென்னை மரத்துல எவ்வளோ காய் இருக்கு. ஆமா லாக்டோ, அங்க பாரு, மாங்காய் மரம் கூட இருக்கு. எங்க பார்த்தாலுமே ரப்பர் மரம் தான் இருக்கு. அங்க பாரு, இது ஃபுல்லா ரப்பர் எஸ்டேட்டு. திருப்பரப்பு ஃபால்ஸ்லேருந்து வந்தாலே ஃபுல்லா இந்த தோப்பு தான் வருது. இங்க இருக்கிறது ஃபுல்லா ரப்பர் மரம் தான். இதுலேருந்து எடுக்கிற பாலை தான் நம்மளுக்கு ரப்பராக கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் ஃபேக்ட்ரிக்கு போயிடும். அதுலேருந்து தான் நம்மளுக்கு ரப்பர் தயாரிப்பாங்க. எவ்வளோ மரம் பாருங்கம்மா. இங்கே பாரு லாக்டோ, இது ஃபுல்லாக ரப்பர் மரம் தான். இங்கேருந்து ரப்பர் உற்பத்தி பண்ணி தான் நம்ம ஊருங்களுக்கெலாம் ரப்பர் வருது. அங்கே பார்த்தியா, இந்த மரத்துலேருந்து வடிகிற பாலை தான் ரப்பராக எடுத்து ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறாங்க.
அம்மா அங்கே பாருங்கம்மா, எவ்வளோ மரம் இருக்கு. ஆமாம் லாக்டோ, இது ஃபுல்லாக நம்மளுக்கு யூஸ் ஆகுறது தான். பார்க்கவே அழகா இருக்குல்ல? ஆமாம்மா. இங்கே பாரு லாக்டோ, எவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு. இங்கே பாரு, நெயில் பாலிஷ்லேயே கிளிட்டர் ஒன்று, பெயிண்ட் சைடு ஒன்று. ஆமாம்மா, அது ஒன்று எனக்கு எடுங்கம்மா. ஆ, எடுக்கலாம் லாக்டோ. இங்கே பாரு, ஃப்ரூட் லிப்பு, ஸ்கூலுக்கு குத்திக்கிறியா? ஆமாம்மா, அது எனக்கும் ஒன்று எடுங்கம்மா. இங்கே பார்த்தியா, நல்லா இருக்கே கலர் சாந்தலாம். ஆ, எல்லாமே இருக்கு இங்கே, ஒரு பொருளும் இல்லாமல் இல்லை. புதுசு புதுசாக நிறைய பொருள் இருக்கு. இங்கே பாரு, குட்டி கிளாக்கு. இங்கே பார்த்தியா, ஷார்ப்னர்லேயே குட்டி எலிஃபெண்ட் மாதிரி க்யூட்டாக இருக்குல்ல? அம்மா இங்கே பாருங்கம்மா, எல்லா இயரிங்ஸும் விதவிதமாக இருக்கு. இது லாக்டோ, எல்லாமே எடுக்கக்கூடாது. எது தேவையோ அது மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம தானே ஊருக்கு தூக்கிட்டு போகணும். இங்கே பாரு, டாய்ஸ் எல்லாம் அழகாக இருக்குல்ல? அம்மா இங்கே பாருங்கம்மா, நிறைய கீ செயின்ஸ் கூட இருக்கு. அம்மா, இந்த யூனிகார்ன் கிளிட்டர் பென் எவ்வளோ நல்லா கேட்டுட்ருக்கேன். இது ஒன்றே ஒன்று வாங்கி கொடுங்கம்மா. எடுத்துக்கோ லாக்டோ. வேற என்ன வேணும் பாரு, பார்த்து எடு. அம்மா, நிறைய கிளிப்ஸ் இருக்கு. இதில் எனக்கு கலர் கிளிப்ஸ்லாம் எடுங்கம்மா. எடுத்துட்டா போச்சு. இந்த டெடி பியர் வேணுமா? அம்மா அதை எடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் கன்னியாகுமரி போன ட்ரிப்பை உங்களுக்கு குட்டி vlog மாதிரி போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.